ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஐ wanna be your சூப்பர் ஸ்டார் எபிசோட் 1 பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்ட் ஆனதுமே நம்ம டாமோட காரை தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. கார் வந்து நின்னதுமே 2 பேரும் வெளியில் இறங்கி வந்து, இந்த வீடு தான் நான் உனக்காக பார்த்துருக்கேன், ஓனரு ரொம்பவே சீக்கிரமாகவும் ஆயிட்டாங்க, ஸோ அதனால் நமக்கு சீக்கிரமாகவே இந்த ஹவுஸை நம்மக்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்கன்னு சொன்னதும் இவங்களுக்கும் இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு போல். ஓகே, நம்ம உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாங்க. லைட் ஆன் பண்ணது தான் தெரியுது, எல்லா திங்ஸும் அப்படியே அங்கங்கே இருக்குது. அதை பார்த்ததுமே நம்ம வின்னும் கேட்குறாங்க, என்ன காலி பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன், எல்லா திங்ஸும் அப்படியே இருக்குதுன்னு சொல்லி கேட்கும்போது, காலி பண்ணிட்டாங்கன்னு தான் சொன்னாங்க, ஆனால் திங்ஸ் எல்லாம் விட்டுட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, உனக்கு யூஸ் ஆகும் தானே, வீடு பார்த்துக்கலாங்கிற மாதிரி வின்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம டாம் என்ன சொல்கிறான்னா, நான் போயிட்டு உனக்கு காஃபி, ஃப்ரிட்ஜில் வைக்க இன்னும் ஒரு சில ஸ்டஃப்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன், குக்கிங்லாம் நீ பண்ணணுன்னா பண்ணலாம், அப்படி இல்லைன்னா என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்து தரேன். அப்படியே போனவன் ஒரு செகண்ட் நின்று திரும்பி பார்த்து, ஒருவேளை உனக்கு குக்கிங் பண்ண பிடிக்கலன்னா சொல்லு, அதையும் நானே உனக்கு பண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறான். இவன் சொன்னதை கேட்டதுமே நம்ம வின்னுக்கு ஹாப்பியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதை சொல்லும் போது டாம் ஏதோ ஒரு ரொமான்டிக்காக சொன்ன மாதிரி இருந்துச்சு. டாமுக்கு இவன் மேலே ஒரு கண்ணு இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்பால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடச்சதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும், ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லிட்டு டாம் கிட்ட சொல்கிறாங்க. சரி, நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ அப்படியே வின் வீட்டை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நைட் ஆகுது. யாரும் அந்த வீட்டோட கேட்டை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. வேறு யாரும் இல்லை, நம்ம வான் தான். நம்ம வானோட வீடு தான் அது. அந்த வீட்டை அவங்க பேரண்ட்ஸ்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் நம்மால் மட்டும் இன்னும் கிளம்பலை. அதுக்கு ரீசன் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இவங்க கண்டிப்பாக ஒரு நாள் சூப்பர் ஸ்டார் ஆவாங்களாம். ஆகிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொல்லி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அது இருக்கட்டும், இவங்க தான் ஹவுஸை காலி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இப்போ இந்த இடத்துல வின் வந்து இருக்காங்களே, வின் இருக்கும் போது இவங்க எப்படி அங்கே இருக்க முடியும் அப்படிலாம் யோசிக்க தோணுதில்ல. இப்போ உள்ளே வந்தவங்களுக்கும் அதே ஷாக்கு தான். ஆஹா, கார் வந்து நிற்குதே, இவ்வளோ சீக்கிரமாவா குடி வருவாங்கன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. சரி, இப்போ இவங்களும் இதே இடத்துக்கு வந்திருக்காங்களே, சேர்ந்து தங்க போகிறாங்களான்னு சொல்லி பார்த்தா பூனை மாதிரி அடி மேலே அடி வச்சு அந்த இடத்துக்கு போகிறாங்க. இவங்க தினமுமே இந்த வீட்டில் திருட்டுத்தனமாக வந்து தங்குவாங்க போல். ஏன்னா ஸ்பேர் கீ இவங்கள்ட்ட ஒன்று இருக்குல்ல, அந்த கீயை யூஸ் பண்ணி இவங்க இந்த இடத்துல வந்து தங்கிப்பாங்க போல். ஸ்பேர் கீயை போடலான்னு வரும்போது இவங்களுடைய ஃபோனு ரிங்காக அந்த சவுண்டு உள்ளே இருக்கிற நம்ம வின்னுக்கு கேட்டுருது. ஸோ அங்கே லைட்ஸ்லாம் ஆன் பண்ணிடுறாங்க. ஓ மை காட், இந்த நேரமாக இந்த அம்மா கால் பண்ணோன்னு சொல்லிட்டு ஓடி போய் அப்படியே தரையில் படுத்துடுறாங்க. ஸோ வெளில வந்து பார்த்தவங்களுக்கு இங்கே யாருமே இல்லைன்னு தெரியுது. என்ன சவுண்டு கேட்டிருக்கோன்னு அப்படி யோசிச்சுட்டு அவங்களும் அவங்களுடைய வேலையை பார்க்க போகிறாங்க. இப்போ தான் இவங்க ஃபோனை பார்த்தா இவங்க அம்மா தான் கால் பண்ணியிருக்காங்க. ஏம்மா இந்த நேரத்தில் கால் பண்ணேன்னு சொல்லி கேட்கும்போது, நீ எங்கே இருக்க, ஏர்போர்ட்டில் இருக்கியா, 11 o'clock உனக்கு ஃப்ளைட்டு, எப்போ ரீச் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இவங்கள ஊருக்கு வர சொல்லியிருப்பாங்க போல். ஆனால் நம்ம வான் வந்து சூப்பர் ஸ்டார் ஆகாமல் போக மாட்டேங்கிற மாதிரி இப்போவும் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அங்கேயே இருந்தாலும் உருப்பட மாட்டேன்னு தான் நாங்கள் இங்கே வந்தோம், ஆனால் நாங்கள் மட்டும்தான் இங்கே வந்திருக்கோம், நீ அங்கேயே இருக்கியே. சரி, என்னுடைய கனவுன்னு சொல்கிறேன், அந்த கனவுக்காக நீ என்ன பண்ணியிருக்க? ஏதாவது ஒரு காம்படிஷன்லையாவது நீ வின் பண்ணியிருக்கியா? ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் நீ செலக்ட் ஆகிருக்கியா? எதுக்கு போனாலும் ரிஜெக்ட் தான் ஆகி வேற. எந்த நம்பிக்கையில் உன்னை நம்பி அந்த ஊர்லேயே இருக்க சொல்கிறேன்? நாங்கள் சொல்கிறது கேளு, அடுத்த ஃப்ளைட்டில் நீ இங்கே ஊருக்கு வந்திருக்கணும், சரியா? அவ்வளோதாங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வான் தான் பயங்கரமான எனர்ஜி இருக்கிற பர்சன் ஆச்சு. ஸோ அவங்க விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. கண்டிப்பாக நான் ஒரு நாள் சூப்பர் ஸ்டார் ஆவேன், அப்படி நான் என்னுடைய தனி முயற்சியில் நான் சூப்பர் ஸ்டார் ஆகி இங்கிலாந்துக்கு என்னுடைய காஸ்ட்லியே ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வருவேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், உங்கள் பொண்ணா இல்லை சூப்பர் ஸ்டார் ஆவாரன்னு சொன்னதும் அவங்க அம்மா காண்டாகி, நீ உருப்படாமல் தான் போகிற வை ஃபோனுன்னு சொல்லிட்டு அவங்களும் வச்சிடுறாங்க.
இவங்க குப்புறவே ரொம்ப நேரமாக படுத்திருக்காங்க. சரி, உள்ளே யார் இருக்கான்னு சொல்லி எட்டி பார்க்கலாமேன்னு பார்த்தா கால் மட்டும் தெரியுது. அதாவது தலை இருக்க வேண்டிய இடத்துல கால் மட்டும் 2 கால் தெரியுது. என்னடா இது டிஃப்ரெண்ட்டான உயிரினமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம வானம் எட்டி பார்க்குறா. கொஞ்சம் கீழே குனிஞ்சு பார்த்தது தான் தெரியுது. ஓ மை காட், இது நம்ம வின்னா! இந்த வீட்டை வின்னு வாங்கியிருக்காங்களா? நம்ம வின் கூட தங்க போகிறோமான்னு சொல்லிட்டு இவங்க என்னமோ இங்கே கெஸ்ட்டாக வந்து தங்குற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம ஆளுக்கு தான் சும்மாவே வாயை பழக்க தெரியாதா? பெட்டில் படுத்திருக்கா மாதிரி நினச்சிக்கிட்டு தலையில் படுத்து உருண்டுக்கிட்டு இருக்காங்க. வின்னா இதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ எக்ஸைட் ஆகுறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் வருது. யோகா பண்ணுற அவங்களுக்கு இவங்க போய் ஹெல்ப் பண்ணுற மாதிரியும், அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து யோகா பண்ணுற மாதிரியும், அந்த யோகாவை இவங்க பண்ணும்போது அங்கே ஒரு டயலாக் வந்துச்சு இல்லையா? ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணால் கோஇன்சிடென்ட், செகண்ட் டைம் மீட் பண்ணால் அது ஒரு விதி, தேர்ட் டைம் மீட் பண்ணால் கண்டிப்பாக இது பிரபஞ்சத்தோடைய வேலை தான் சொல்லிட்டு அதே டயலாகை சொல்லிக்கிட்டு இவங்க 2 பேரும் அந்த யோகாவை செய்கிற மாதிரி இவங்களே நினச்சி பார்க்குறாங்க. இமேஜினேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பகல் கனவுலேருந்து வெளில வாடி, இது நிஜமில்லை பொய் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல இவங்களுக்கு. இவங்கள பார்த்ததும் இவங்களும் யோகாவை முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த இடத்த விட்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்களுடைய புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது தான் அந்த புக்கில் ஒரு நோட் இருக்குது. சரி, என்ன நோட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அது ஒரு நோட் கிடையாது, அது ஒரு ஃபோட்டோ. யாருடைய ஃபோட்டோங்கிறது தான் இதில் ஷாக்கிங்கான விஷயம். ஆல்ரெடி இங்கே இருக்கிற சூப்பர் ஸ்டார் இருக்காங்க இல்லையா அவங்களும் இவங்களும் க்ளோஸாக எடுத்திருக்காங்க. இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாங்க போல். இப்போ தான் அப்படியே ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தா இந்த ஃபோட்டோவை எடுத்து அந்த மூமெண்ட்டை காட்டுறாங்க. மேவும் இவங்களும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து அதை 2 பேரும் வச்சுக்கிறாங்க. அப்போ தான் மேவோட கையை இவங்க பார்க்குறாங்க. என்ன ரிங் அதுன்னு சொல்லி கேட்கும்போது கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் என்னை மன்னிச்சிரு, நான் உனக்கு இப்படி பண்ணணும்னு நினைக்கல, ஆனால் அம்மா என்னை ரொம்பவே கம்பல் பண்ணுறாங்க, நம்ம விஷயம் எங்கள் வீட்டில் தெரிஞ்சு போச்சு, ஸோ இதுக்கப்புறம் என்னை சும்மா விட மாட்டாங்க, அதனால் ஒரு பையன் கூட என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சின்னு. என்னது என்கேஜ்மெண்ட்டான்னு சொல்லிட்டு இவங்க ஷாக் ஆகுறாங்க. ஆமாம், இன்னும் கொஞ்சம் நல்ல கல்யாணம்னு சொன்னதும் யார் இந்த பையன்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மாவுடைய சொந்தக்கார பையன்தான், என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னதும் இவங்களுக்கு ஷாக் தாங்கலை. என்னமே நீ இவ்வளோ சாதாரணமாக சொல்கிற, நம்மளோட ரிலேஷன்ஷிப்புக்காக நம்மளோட லவ்வுக்காக நீ கொஞ்சம் கூட போராடலையான்னு சொல்லி கேட்டால், அப்படிலாம் பண்ணாமல் இருந்திருப்பேனா? நான் பண்ணினேன், பட் எங்கள் வீட்டில் இது எதுவுமே எடுபடலை, நீ கண்டிப்பாக மேரேஜ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னதும் அந்த இடத்துல இவங்க இன்னொரு ஐடியா கொடுக்குறாங்க. நான் சொல்கிறத கேளு, நம்ம 2 பேரும் சேர்ந்து அப்ராட் போயிடலாம், நான் உன்னை பார்த்துக்கிறேன், ஜாபுக்கு போகிறேன், உன்னை நல்லா வச்சுக்கிறேன், சொன்னால் கேளுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லாமே, ஏன்னா மேவுக்கு இப்போ எப்படி நம்ம வான் இருக்காளோ அதே மாதிரி தான் அப்போ இருந்திருக்கா. எப்படின்னா நான் சூப்பர் ஸ்டார் ஆகணும், அம்பானி ஆகணும்னு சொல்லிகிட்டே இருந்த மாதிரி அவள் சூப்பர் ஸ்டார் ஆகணுங்கிற மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருக்கா. ஸோ இப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சான்ஸ்லாம் கிடைக்கிது, என்னுடைய கெரியரை நான் பில்ட் பண்ணிட்டு வரேன். இப்போ போயிட்டு நான் அப்ராட்லாம் ஓடி போயிட்டேன்னா என்னுடைய கெரியர் என்ன ஆகுறது, என்னுடைய கனவு என்ன ஆகுறதுங்கிற மாதிரி அவங்க பேச, இவங்க கையை பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது கையை தட்டி விடும்போது இவங்க இப்போ கையில் வச்சுருக்க இந்த ஃபோட்டோவும் அந்த இடத்துல கீழே விழுது. அவங்களுடைய ஞாபகமாக இவங்க பத்திரமா வச்சுருப்பாங்க போல். இப்படி தான் இவங்களுக்குள்ளே பிரேக்கப் ஆகியிருக்கு. ஆனால் இதனால தான் நம்ம ஃபாரின் போனாங்களா, இல்லை இதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இப்போ அப்படியே ப்ரெசண்ட்டுக்கு வராங்க. ப்ரெசண்டில் பார்த்தா எப்போ லைட் ஆஃப் ஆகும் தானே நம்ம வான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ லைட் ஆஃப் ஆனது தெரிஞ்சதும் நம்ம வான் உள்ளார போகலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. அவங்க வச்சுருக்க அந்த ஸ்பேர் கீயை எடுத்துகிட்டு போய் பூனை மாதிரி மேலே அடி வச்சுக்கிட்ட போய் ஸ்பேர் கீலாம் போட்டு உள்ளே போயிடுறாங்க. இப்போ அவங்க வெளில போயிட்டு வந்திருக்காங்க இல்லையா, ஃப்ரெஷ் ஆகணும். ஸோ டவல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க பேக்லேருந்து திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ப்ரஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ரஷ் பண்ணுறதுக்கு எடுத்து ப்ரஷ் பண்ணுறாங்க. ப்ரஷ் பண்ணும் போது ஒரு சவுண்டு கேட்கும் இல்லையா, மற்ற டைமில் கேட்காது, பட் வீடே அமைதியாக இருக்கும் போது ஒருத்தங்க ப்ரஷ் பண்ணாங்கன்னா அந்த ப்ரஷ் பண்ணுற சவுண்டு வந்து கேட்கும். அந்த சவுண்டு இப்போ அங்கே கேட்குது. கருக்கு கருக்குன்னு சவுண்டு கேட்டோடனே
நம்ம வின்னு பயந்துடுறாங்க. அந்த வீட்டில் அவங்க தனியாக இருக்காங்க. அதுவும் இன்றைக்கி தான் வந்திருக்காங்க. ஸோ என்ன சவுண்ட்ரா அதுன்னு சொல்லிட்டு பயந்துடுறாங்க. பயந்துட்டு இவங்களும் அப்படியே கிட்ட காதை வச்சு கேட்டு பார்க்குறாங்க. அந்த பாத்ரூம் சைடு தான் கேட்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கே பார்த்தாலும் நம்ம லைட்டை போட்டு விட்டுறலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு எல்லா இடத்துலையும் லைட்டை ஆன் பண்ணுறாங்க. நம்ம ஆள் இன்னும் மூடாயிட்டா போல், போட்டு இன்னும் நல்லா வறுக்குன்னு தேய்க்கிறா. அது பல்லா இல்லை படிக்கல்லான்னு தெரியாத அளவுக்கு தேய்க்கிறா. அந்த சவுண்டை கேட்டு இவங்க ஓடி போய் பெட்டில் படுத்து நல்லா பெட்ஷீட்லாம் எடுத்து போத்திக்கிறாங்க. ஏன்னா யாரோ இருக்காங்கங்கிற ஃபீல் அவங்களுக்கு வரல. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு பேய் கிரியேட் பண்ணுற மாதிரி அந்த சவுண்டை நினச்சிக்கிட்டு என்னென்னமோ மந்திரம்லாம் சொல்கிறாங்க. நம்ம தோசை வடா பச்சிங்கிற மாதிரி அவங்களுடைய லாங்குவேஜில் நிறைய மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இவங்களுக்கெல்லாம் போய் பயந்துக்கிட்டு அவங்க உட்காந்துருக்காங்க. இப்படி அவங்க வேண்டிக்கிட்டு இருக்கும்போது செகண்ட் பார்ட் முடிஞ்சிருது. ஓகே கைஸ், தேர்ட் பார்ட்டில் மறுபடியும் பார்க்கலாம். தேங்க்யூ.